शांति अव्यक्त समिज्ञை 5 जून 2025। जब आत्माएं आपके आत्मिक स्वरूप का अनुभव करेंगी तब वे बाप की तरफ आकर्षित होकर अहो प्रभु के गीत गाएंगे और देहबान से सहज अर्पण हो जाएंगे। எப்பொழுது ஆத்மாக்கள் தங்களுடைய ஆன்மீக ஸ்வரூபத்தின் அனுபவத்தை செய்வார்களோ அப்பொழுது அவர்கள் தந்தையின் பக்கம் கவர்ந்திழுக்கப்படுகின்றார்கள். ஆஹா பிரபு என்ற பாடலை பாடுவார்கள். நாம் எவ்வளவுதான் ஆத்மாக்களுக்கு கோர்ஸ் எடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும் அவர்களுக்கு அதனுடைய டேஸ்ட் அல்லது பாபாவினுடைய அன்பு, பாபா கொடுக்கின்ற பிராப்திகள் இதெல்லாம் எப்போ அனுபவமாகும்? நான் ஒரு ஆத்மா என்ற அந்த பயிற்சியை அவங்க எப்போ நல்லா செய்யறாங்களோ அல்ல செய்ய தொடங்குவாங்களோ அப்பதான் அவர்களுடைய புத்தி பாபாவை நோக்கி கவரப்படுகிறது, கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அப்ப ஆஹா பிரபு என்ற பாடல் அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. தேக உணர்விலிருந்து சகஜமாக அவர்கள் அர்ப்பணமாகி விடுவார்கள். अहो आपका भाग्य, ओहो मेरा भाग्य। इस भाग्य की अनुभूति के कारण देह और देह के संबंध की स्मृति का त्याग कर देंगे. ஆஹா உங்களுடைய பாக்கியம், ஆஹா என்னுடைய பாக்கியம் என்று இந்த பாக்கியத்தினுடைய அனுபவம் ஏற்படுற காரணத்தினால உடல் மற்றும் உடலினுடைய சம்பந்தத்தின் நினைவையும் அவர்கள் விட்டு விடுவார்கள், அதிலிருந்தும் விலகி விடுவார்கள். எப்போ ஆத்மஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்கின்ற போதுதான் பாபா மேலே ஈர்ப்பு, பாபாவின் அன்பினுடைய அனுபவம் நன்றாக ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது பாக்கியத்தை உணர்ந்துக்கிறாங்க. ஆஹா பாக்கியம், ஆஹா பிரபு என்று பாபாவையும் அவர் கொடுக்கிற பாக்கியத்தையும் உணர்வாங்க. அப்போ தானாகவே இந்த உடலினுடைய சம்பந்தங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலிருந்தும் புத்தியானது விலகிடும். அதனால பாபா சொல்றது என்ன, ஆன்மீக ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றத புரிய வைக்கிறார். நான் ஆத்மா என்ற பயிற்சியை நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா என்ற சுவமானமாக இன்றைக்கு நாம் ஆக்கி ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நான் பாக்கியசாலி ஆத்மா, இந்த உடல் என்ற ரதத்துல அமர்ந்து இந்த காரியத்தை இப்ப செய்துகிட்டு இருக்கிறேன், ஆனா நான் ஆத்மா. இதை நாம பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.